தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாவட்ட செயலாளர் அதிமுகவுக்கு ஓட்டம், திமுகவுக்கு அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் அதிமுகவுக்கு ஓட்டம், திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக கடந்த சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். ஓபிஎஸ் அணியின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக இருந்தவர் கோவிந்தராஜ். இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக கூறப்பட்டது, பாஜகவில் இணையப்போவதாக கூறப்பட்டது. தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை ஜீரணிக்க முடியாத ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் சாறை சாறையாக அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். ஓபிஎஸ் அவர்களை திமுகவில் இணைத்ததன் மூலமாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அனைவரையும் திமுகவில் இணைத்து விடலாம், தன்னுடைய பலத்தை பெருக்கலாம் என மு.க.ஸ்டாலின் கனவு கொண்டார். அந்த கனவு கலைந்து வருகிறது. ஓபிஎஸ் அவருடைய மகன்கள் மட்டும்தான் திமுகவில் இணைந்தனர். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அனைவரும் அதிமுகவுக்கே மீண்டும் திரும்புகின்றனர். இது ஓபிஎஸ்ஸுக்கும் மு.க.ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஓபிஎஸ் ஒரு சுயநலவாதி. 3 முறை அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது அதிமுக. அந்த அதிமுகவையே தூக்கி வீசிட்டு இப்போ திமுகவுக்கு போயிட்டாப்புல. ஓபிஎஸ் உடைய சுயரூபத்தை தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மீண்டும் தாய் கட்சியான அதிமுகவில் இணைய ஆரம்பித்துள்ளார்கள்.